ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் மருமகள் இல்லம் அம்ரிஷாஸ் கிச்சன். இன்றைக்கி எங்களுடைய சண்டே அவுட்டிங் vlog ப்ளஸ் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வர உள்ள ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் வந்து நல்லா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு ஊற வச்சு நெக்ஸ்ட் டே வந்து வாஷ் பண்ண நேரத்தில் அதில் இருக்கிற அந்த உப்பு கரை எல்லாமே நல்லா கிளியராக வாஷ் அவுட் ஆகும். சாட்டர்டே நைட்டு தூங்க போக முன்னாடி பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் ஃபுல்லாக நல்லா ஒன்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ப்ளீச்சிங் பவுடர் கொஞ்சமாக போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு போயிருந்தேன். ஸோ மார்னிங் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த பாசி ப்ளஸ் சால்ட்டு கரை எல்லாமே நல்லா கிளியராக போயிடும். ஸோ எழும்பின உடனே சண்டே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒர்க்காக இதை தான் பார்த்தேன். அது போக பேசின் சுற்றி இருக்கிற அந்த கவுண்டர் டாப் எல்லாமே பார்த்திங்கன்னா சோப் வச்சு நல்லா வாஷ் பண்ணியாச்சுது. கிச்சன் கவுண்டர் டாப் அண்ட் வாஷ் பேஷன் வந்து எப்போவுமே நம்ம கிளியராக வச்சுக்கிடணும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற பாத்திரங்கள், சமைக்கிற பாத்திரங்கள் எல்லாமே இதில் தான் நம்ம போடுறோம். எப்போவுமே சுத்தமாக வச்சுருந்தா தான் நமக்குமே ரொம்ப ஹைஜீனாக ஹெல்த்தியாக இருக்க முடியும். அண்ட் டெய்லியுமே பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுமே ஒன்ஸ் வாஷ் பண்ணி விடுவேன் பேசின். பட் சண்டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நம்ம நைட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணுறப்போ ரொம்ப கிளியராக அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபைனலாக க்ளீனிங் முடியவும் அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், நீட்டாக அழகாக இருக்குது. ஸோ ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிக்க போகிறேன். இன்றைக்கி என்ன டீ போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பூ டீ தான். இது பார்த்திங்கன்னா டாக்டர் சிவராமன் அவங்களோட வீடியோவில் தான் பார்த்தேன். இதில் வந்து எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குதான், நோய் எதிர்ப்பு சக்திலாம் ரொம்ப நல்லதுன்னு போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, ட்ரை பண்ணுவோன்னு ஃபஸ்ட்டு பாலை நல்லா சூடாக்கி அதில் கொஞ்சமாக டீ தூள், 2 அன்னாச்சி பூ போட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை தான் நல்லா கொதிக்க விட்டு ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. நல்ல சூப்பரான ஒரு மசாலா டீ குடித்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனுடைய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அந்த கரம் மசாலா ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி கரம் மசாலாலாம் போட்டு டீ ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்காது. ஸோ எனக்கு டீ வேண்டாம், ஹார்லிக்ஸ் தந்துருன்ட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் ஹார்லிக்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ உட்காந்து டீ காஃபிலாம் ரிலாக்ஸாக குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் நிறைய நெத்தாக இருந்துச்சு. சரி, கொண்டு போய் தேங்காய் எண்ணெய் எடுக்கலான்ட்டு எல்லாத்தையுமே என் ஹஸ்பண்ட் உடச்சிட்ருக்குறாங்க. நம்ம வீட்டில் தேங்காயெலாம் ரொம்ப பழசாயிட்டுனா கண்டிப்பாக தூர போட வேண்டாம். சேவ் பண்ணி வச்சுட்டு மொத்தமாக ஒரு 10-15 காய் சேர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி போய் நம்ம எண்ணெய் எடுக்க கொடுக்கலாம். செக்கு தேங்காய்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம தலைக்கும் தேய்ச்சிக்கலாம். அதை விட சமையலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லாவும் இருக்கும். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நான்வெஜ் குழம்புக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணலாம். ஏன் இவ்வளோ காயை நான் வேஸ்ட் ஆக்கி இப்படி நெத்த ஆக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து வர நேரத்தில் வந்து 30 காய் கிட்ட கொடுத்து விடுவாங்க ஒவ்வொரு தடம் போயிட்டு வரனார. ஏன்னா எங்கள் ஊர் வந்து நாகர்கோயிலாக சுற்றி வீட்டை சுற்றி தென்னை மரம் இருக்குது. வீட்டு காயே பார்த்திங்கன்னா ஊருக்கு போனார்லாம் ஒரு 30 காய் கொடுத்து விடுவாங்க. நான் எவ்வளவோ போராடி காலில் விழுந்து கேட்பேன், எனக்கு ஒரு 10 காய் கொடுங்க 2 பேருக்கு, அதுவே 1 மாதத்துக்கு வரும்னு சொல்லி. ஏதோ நான் இனிமேல் சென்னையிலேருந்து ஊருக்கே போகாத மாதிரி அள்ளி பிடிச்சி தேங்காய் அவல் என்னென்ன இருக்குதோ வீட்டில் எல்லாத்தையும் மூட்டை கட்டி அனுப்பி விட்ருவாங்க. நீயா தூக்க போகிற, ட்ரெயின் தானே தூக்கிட்டு போகுது அப்படின்னு. அது என்னமோ தாய் வீட்டு பாசங்கிறது. நம்மகிட்ட என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாவது அதில் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பாசம். ஊருக்கு வந்துட்டு போனாரம் பார்த்திங்கன்னா நம்ம வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவோம். கடைசியில் என்னென்ன உள்ள பார்சல் இருக்குன்னு நமக்கே தெரியாது. வீட்டுக்கு வந்து பார்த்தா தெரியும். பழம்லாம் வச்சுருப்பாங்க. எதுக்கு பழத்தெல்லாம் வச்சிங்கன்னா நம்ம வீட்டில் காய்ச்ச பழம், நீயும் கொஞ்சம் சாப்பிடணும்னு சொல்லி பழம் கூட விட மாட்டாங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிஞ்சால் வீட்டை கூட தூக்கி பார்சல் பண்ண முடிஞ்சால் அனுப்பி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு பாசம் தான் தாய் வீட்டு பாசம். மெயினாக கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைங்க வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்து ஊருக்கு போனாரா அந்த அன்பை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. எப்போமாவது நம்ம வந்துட்டு போன இடத்துல அவங்க கொடுக்குற அந்த அன்புக்கு வந்து ஈடு என எதுவுமே இருக்காது. இவ்வளோ நமக்காக பண்ணுற பேரண்ட்ஸுக்கு நம்ம பிள்ளைங்களாக அவங்களுக்கு பண்ணுற ஒரே நன்றி கடன் என்னென்னா, அவங்க நமக்கு அமைச்சி கொடுத்த வாழ்க்கையில் நம்ம நல்லபடியாக எந்த ஒரு கெட்ட பேரும் எடுக்காமல் சந்தோஷமாக நல்லா வாழ்ந்து காட்டது தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பெரிய பெரிய சந்தோஷம். திருமண வாழ்க்கைனாலே அதில் பார்த்திங்கன்னா 1000 போராட்டம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அது எல்லாத்தையுமே நம்ம போராடி கடந்து வர நேரம் தான் அந்த லைஃப் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபாக கண்டிப்பாக இருக்கும். இந்த லைஃப்பை தான் நம்ம பேரண்ட்ஸுமே நம்மகிட்ட எதிர்பார்க்காங்க. அவங்க வந்து நம்மகிட்ட பணத்தையோ அந்தஸ்தையோ காசையோ எதுவுமே எதிர்பார்க்கல. நம்ம பிள்ளை நல்லா இருக்கா, 4 பேர்கிட்ட அவங்க சொல்ல நேரம் என் பிள்ளை கெட்டி கொடுத்த இடத்துல நல்ல பேரும் மதிப்போடி நல்லா இருக்கா, இதுதான் ஒரு பேரண்ட்ஸோடைய மிகப்பெரிய சந்தோஷம். இன்றைக்கி சண்டே மார்னிங் எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நேற்று உள்ள ரைஸ் பார்த்திங்கன்னா நிறைய லெஃப்ட் ஓவர் ஆகிட்டு. ஸோ நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இந்த சம்மருக்கு ஏற்ற சூப்பரான பழைய சாதம் நல்லா தயிர் ஊற்றி தாளித்து ப்ளஸ் மாங்காய் ஊறுகாய் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப யம்மி டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா செக்கில் கொடுத்து அரைக்கிறதுக்காக அரைச்சிட்டு அப்படியே சரவணா ஸ்டோரில் ஒரு சின்ன ஷாப்பிங் ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்குமே போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சுது. ஃபஸ்ட்டு நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரோடைய கோல்டு ஜுவல்லரி ஷாப் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
அண்ட் லாஸ்ட் டைம் இங்கே வந்து நான் ஒரு ரிங் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாடலுமே நிறைய பேர் கேட்டாங்க இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு. அவ்வளோ அழகாக ஒரு யூனிக் டிசைனாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து இங்கே ரொம்ப பிடிச்சதே பார்த்திங்கன்னா அந்த வே ஆஃப் கிவிங். அவங்க வந்து நம்ம வாங்குகிற திங்ஸை வந்து ரொம்ப அழகாக 2 ரோஸ் வச்சு அழகாக ப்ளஸ் பண்ணி க்யூட்டாக தருவாங்க. அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த ஷாப்பில். அண்ட் ஜுவல்லரி வாங்கிட்டு வெளியே வரவுமே பார்த்திங்கன்னா ஒரு அழகான டால் நின்றுட்டு இருந்துச்சு. சரி அதுக்கும் போய் கை கொடுத்து 2-3 கிளிப்ஸ்லாம் எடுத்தாச்சுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டால் செக்ஷன் வந்திருக்கும். என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சென்னையில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பேபியோடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே கம்மிங் வீக் வருது. அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே என்ன கிஃப்ட் வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் டால் செக்ஷனில் போனோம். டால்ஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுன்னு ஒரு அழகான டாலும் வாங்கியிருக்கிறோம். எனக்கு அந்த டால் செக்ஷன் வரவும் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்க நேரம் இப்படிலாம் பொம்மை இல்லாமல் போச்சுதே. வெறும் பிளாஸ்டிக்கில் உள்ள அந்த மாதிரி பொம்மைகள் தான் இருக்கும். இப்போல்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. அப்போவுமே இப்படிலாம் பொம்மை இருந்தால் நம்ம எவ்வளோ அழகாக விளையாண்டுருப்போம் அப்படின்னு தோணுச்சுது. அண்ட் டாய்ஸ் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சும்மா டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ்க்கு வந்தாச்சு ஃபேன்சி ஸ்டோரு. இங்கே வந்துட்டால் நான்லாம் உலகத்தையே மறந்துடுவேன். ஏதோ சும்மா கொடுக்குற மாதிரி என்னத்தை எடுக்கலான்ட்டு தேடிட்டு அலைவேன். ஆனால் எல்லா கேர்ள்ஸுக்கும் ஏன் தான் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் மேலே இவ்வளோ க்ரஷ்ஷோ தெரியலை. ஈவன் எனக்கும் அதே மாதிரி தான். எவ்வளோ தான் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருந்தாலும் கடைக்குள்ளே ஃபேன்சி ஸ்டோருக்குள்ளே வராமல் எதை எடுக்கன்னு அப்படியே அலப்பாஞ்சு லாந்திட்டு இருந்தேன். அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. எனக்கு வந்து எடுத்து முடியலை. எதை எடுத்தாலும் ஆசையாக இருக்குது. அடுத்து இந்த மாடல் எடுக்கலாமா இதை எடுக்கலாமான்ட்டு அவ்வளோ ஒரு அழகழகு டிசைன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு அப்படி மீன் கடையில் போய் கொஞ்சமாக ப்ரானும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் போகலாம். அங்கே போனால் தான் மொத்தமாக ஃபிஷ் வாங்குவேன். ஏன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ரேட்டுமே பரவாயில்லாமல் பெட்டராக இருக்கும். பட் இங்கே பார்த்திங்கன்னா ரேட்டெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் எங்கள் ஏரியாவில். வேறு வழி இல்லை. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு இப்போ அவ்வளோ தூரம் போய் மீன்லாம் வாங்க முடியாதுன்னு இங்கே பக்கத்தில் இருக்க ஃபிஷ் மார்க்கெட்லேயே பார்த்திங்கன்னா ப்ரான் மட்டும் 1 kg வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளான ப்ரான் பிரியாணி ப்ளஸ் ப்ரான் 65 தான் பண்ண போகிறேன். அது என்னன்னு தெரியல, நம்ம என்ன பிளான் பண்ணாலுமே நடக்க மாட்டேங்குது. இன்றைக்கி மார்னிங் என்னோடய ஆக்சுவல் பிளான் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே கடையில் போய் சாப்பிட்டு சமாளிச்சுட்டு வந்துடலாம். இன்றைக்கி குக்கிங் எதுவுமே பண்ண வேண்டாம், ஃப்ரீ ஆயிடலான்னு. கரெக்டாக சரவணா ஸ்டோர்லேருந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வரேன் என் ஹஸ்பண்டை போய் நம்ம பிரியாணி சாப்பிடுவோமா அப்படின்னு. உடனே அவர் என்னென்னா என்ன தான் கடையில் சாப்பிட்டாலும் நீ வைக்கிற டேஸ்ட் வருமா அப்படின்னாரு. அட பாவி, இப்படி ஒரு ஆள் நம்மளை புகழ்ந்து தள்ளுறப்போ இதை தாண்டி நம்ம ஹோட்டலில் சாப்பிட மனசு வருமானு சொல்லி வீட்டில் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா காய் வெட்டிகிட்டே மாஸ் பார்த்துட்டு இருந்தேன் டிவியில். எனிவே நம்ம ஈவினிங் கோயில் போவேன் சர்ச்சுக்கு. ஆனாலும் கூட சரி இன்றைக்கி சண்டே ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான சர்ச்சில் உள்ள மாஸ் போட்டிருப்பாங்கன்னு சொல்லி இன்றைக்கி வேளாங்கண்ணி மாஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன் சண்டே. பிரியாணிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அரிசியும் ஊற வச்சு ப்ரான் எல்லாமே மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே ரெடி பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு ரெடி பண்ணியாச்சுன்னா எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுது. குயிக்காக போட்டு எல்லாத்தையும் தாளித்து பிரியாணி ரெடி பண்ணிட வேண்டியதான். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஒன்ஸ் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வித்தின் 20 minutes தான் எல்லாமே கடகடன்னு முடிஞ்சிரும். இது வந்து ஒரு ஈஸியான டிப்ஸ் ஃபார் த வே ஆஃப் குக்கிங். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் குக் பண்ணி பாருங்கள். அந்த மெத்தட் வந்து உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக இருக்கும். அங்கேயே நம்ம நின்றுட்டே இருக்க மாதிரி இருக்காது. எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிட்டு குக்கரை மூடிட்டு வந்துடலாம். ஈஸியாக வறுக்குமே முடிஞ்சிரும். பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் அண்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெயும் நெய்யும் சூடாகவும் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி பழம், மல்லி இலை, புதினா இலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த பிரியாணியோடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் அரைச்சிட்டேன். சரி ஓகே, அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு அடி பிடிக்கிற அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற ப்ரான் ஆட் பண்ணிடலாம். ப்ரான் பார்த்திங்கன்னா குயிக்காக குக் ஆகிரும். ஸோ பார்த்திங்கன்னா ப்ரான் போட்டு ஒரு 2 செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா அரிசி எடுத்து போடலாம். அரிசி வந்து ஆல்ரெடி நான் ஒரு 1/2 hour கிட்ட ஊற வச்சுருக்கேன். அரிசியும் போடவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நல்லா அரிசி வெந்து வர நேரம் கரெக்டாக இருக்கும். குக்கர் பார்த்திங்கன்னா ஓப்பன்லேயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் பண்ணால் ஒரு மூடி போட்டு மூடிடலாம். சைட்லேயே பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் வெயில் என்ன அடி அடிக்குதுன்னு. சரியான வெயில் நிற்கலாம்.
ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு சிக்கன் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம மசாலா போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கணும். உப்பு காரம் எல்லாம் நல்லா இருக்குதுன்னா அடுத்தது நம்ம வந்து மீதியை ஃப்ரை பண்ணிடலாம். ஏன்னா எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு காரம் கம்மியாக இருக்கும், சில டைமில் உப்பு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக போட்டு நம்மளும் சாப்பிட்டு பார்த்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. அதுக்கப்புறமாட்டு மீதியை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைத்தாக்காக ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டுது பிரியாணி. இப்போ வந்து அடுப்பை நல்ல சிம்மில் வச்சுட்டு ஒரு கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு மேலே நல்ல வெயிட்டான ஒரு கல், இந்த மாதிரி இடிக்கிற கல்லாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு தம் போட்ட மாதிரி இருக்கும் 10 நிமிஷம். அண்ட் மேலே உள்ள அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரைத்தாக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் கட் பண்ணோமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து நல்லா அலசிடணும். இல்லைனா விறுவிறுன்னு இருக்கும், அந்த ஆனியனோடைய விறுவிறுப்பு இருக்கும். நல்லா அலசிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே. இப்போ அதில் கொஞ்சமாக உப்பும் தயிரும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ரைத்தா ரெடி ஆகிட்டு. மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக பார்த்திங்கன்னா கொரியண்டர் லீவ்ஸ் வந்து கட் பண்ணி போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகிட்டுது, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த சூட்லேயே அப்படி தம்பாகி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அரிசி நல்லா ஒத்தையாக நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி ரைத்தா எல்லாம் ரெடி ஆகிட்டுது. ஸோ சாப்பிட்ற டைமில் சுட சுட பார்த்திங்கன்னா ப்ரான் ஃப்ரை பண்ணலாம். பொதுவாக எந்த ஃப்ரைட் ஐட்டம் நம்ம வந்து சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணுறதா இருந்தாலும் சரி, சாப்பிட்ற டைமில் சுட சுட ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டு ஆறி போய் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஃப்ரையாகவே இருக்காது. கிறிஸ்பினஸ்லாம் போய் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கா, ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ சாப்பிட்ற டைமில் சூடாக ஃப்ரை பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் பிரியாணி பாருங்கள் நல்லா உதிரியாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது. நல்லா கிறிஸ்பியான ப்ரான் ஃப்ரையும் ரெடி ஆகிட்டுது. செம்ம பசியில் இருக்கும், வாங்க சாப்பிட்றலாம். அண்ட் இதுதான் எங்கள் வீட்டு சூப்பரான சண்டே லன்ச் மெனு. ப்ரான் பிரியாணி, ப்ரான் 65 அண்ட் ஆனியன் ரைத்தா. இந்த லன்ச் காம்போ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் எங்களுடைய சண்டே ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் போச்சுது. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மருமகள் இல்லம்ங்க என்னோடய யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. See you next video. Bye bye.